ஹாய் வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு ஹெல்தியான ஆப்பிள் டோஸ்ட் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ குழந்தைங்க ஆப்பிள் அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதே கப்பில் 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை, நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம், அது உங்களோட ஆப்ஷனல் தான். இதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு, இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரையும் கோதுமை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கு பால் இல்லைன்னா தேங்காய் பால் யூஸ் பண்ணி கூட நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பால் எடுத்திருக்கேன். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பேஸ்ட்டு ரெடி ஆயிருச்சு. இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாட்டம் இருந்ததுன்னா ஆப்பிளில் ஒட்டாது. அதனால் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். இந்த ஆப்பிளை தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஆப்பிளை 2 சைடும் கட் பண்ணிவிட்டு தோல் உரித்து எடுத்திருக்கேன். இதை ரவுண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு வித்து இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம எண்ணெயிலையும் பொரிக்கலாம், இல்லை சாலோ ஃப்ரை கூட பண்ணலாம். நான் இன்னைக்கு சாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போது நம்மளுக்கு ஒரு ஆப்பிளுக்கு இந்த 1/2 ஸ்பூன் நெய்யே போதுமானதாக இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச ஆப்பிளை அந்த பேஸ்ட்டில் டிப் பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். கருகிச்சுன்னா நம்மளுக்கு நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுனா தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கும் ஈஸியாக சாப்பிட முடியும். அதே மாதிரி நம்ம ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளோட ஆப்பிள் டோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிறது ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.